ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணவாய நமக. அன்பான அனைவருக்கும் திரு விசால ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூலை மாதம் 5ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். இன்றைய ராசி பலனை நாம் 2 கூறாக பார்க்கிறோம். மதியம் 3 மணி வரை சதயம், அதற்கு பின் புரட்டாதி என்று இருக்கிறது. அதை அனுசரித்து இந்த பதிவை நாம் பதிவிடுகிறோம். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி வரும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முதலீடுகள் சிறப்பாக செய்து வெற்றி பெறுவீர்கள். லாபத்தை மட்டுமே என்று சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். மதியத்திற்கு மேல் நீங்கள் நினைத்த அல்லது எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் உங்களுக்கு சில அலைச்சல்களும் விரயங்களையும் சந்திக்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு பொறுப்புகளை சரியாக நிர்வகிப்பதற்கு உதவி செய்வார்கள். ரிஷபம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். தொழிலை விரிவாக்க சிந்தனைகள் மேலோங்க செய்யும். எப்பொழுதும் உங்கள் சிந்தனை தொழில் விரிவாக்கத்திலேயே இருக்கும். நண்பர்கள், அனுபவஸ்தர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினரால் சில விரயங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றி மேல் வெற்றி கண்டு அதை தொழிலில் சிறப்பாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். தொழிலில் இதுவரை எந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். தொழிலில் சிறப்பாக முதலீடு செய்து விரிவாக்கம் செய்து வெற்றி காண்பீர்கள். மிதுனம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கு, உங்களுக்கு உள்ள பிராண்டிவிட்டி உங்களை காப்பாற்றிவிடும். பேச்சில் நிதானம் தேவை. தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்க சுமூகமாக இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவியும் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தொழிலில் நீங்கள் நினைத்த உயரத்தை அடைவதற்கு என்று எடுக்கும் காரியங்கள் எல்லாம் எளிதாக வெற்றி பெற்று நீங்கள் நல்ல முயற்சியை எடுப்பீர்கள். குழந்தைகள், நண்பர்கள் எல்லாம் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்கள் சில அனுகூலங்கள், ஆதாயங்களை நீங்கள் இன்று பெற்றுக்கொள்ளலாம். மொத்தத்தில் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. கடகம். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அல்லது எடுக்கும் காரியங்கள் எல்லாம் அனைத்தும் தோல்வியை சந்திக்கும். தடைதாமங்களை சந்திக்கும். எதிர்ப்புகளை சந்திக்கும். மனத்தில் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். மனம் விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். இருந்தாலும் பணபலமும் ஆள்பலமும் உங்களை காப்பாற்றும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார். அவர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பணப்பழக்கம் அதிகரிக்கும். பொருட்கள் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணிச்சுமை, பணியழுத்தங்கள் அதிகரித்தாலும் அதிகாரிகள் ஆதரவால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. வழக்கமாக செய்யும் செயல்களை மட்டும் செய்தால் போதுமானது. எந்த சூழ்நிலையும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும். இதையெல்லாம் செய்து கடமையை கண்ணாயனாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல ஒரு துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவையற்ற செயல்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். சமூகத்தில்
தலைமை பொறுப்பு, புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வந்து மகிழ்ச்சியில் ஆட்டும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் ஆதரவுடன் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில்நுட்பங்களை கற்று, புதிய தொழில் நுணுக்கங்களை கற்று, தொழிலில் மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றிக்கான முயற்சி செய்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அதே நேரத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் தொழில் ரீதியாக சந்திக்க நேரிடும். அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். விருப்பம் நிறைவேறும் போது பிரச்சனைகள் வரும்போது ரெண்டுமே சமமாக இருப்பதால் அதை சமபலனாக பாவித்து இந்த நாளை நீங்கள் இன்று கலந்து செல்ல வேண்டும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள். இந்த நாள் கன்னி, பணிச்சுமை பணியழுத்தங்கள் அதிகரித்தாலும் உங்களுக்கு வெற்றி இறுதியில் இருப்பதால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கலாம். தொழிலில் மாற்றம் செய்வீங்க, சில பேர் தொழிலே மாற்றம் செய்வீங்க. உங்களுக்கு திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். திறமைக்கு அங்கீகாரம் உண்டாகும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று சிறப்பாக செயல்படுவார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவி, புதிய பொறுப்புகளை தேடி வரும். மக்களின் ஆதரவு ஏவோட்டமாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். அவரிடம் பழைய விஷயங்களை பேசி வளரும் நினைவு காட்சிகளை நினைவுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் வணிகத்தில் வெற்றி மேல் வெற்றி வந்து லாப வருமானங்கள் அதிகரித்து அதை மேலும் சிறப்பாக முதலீடு செய்து விரிவாக்கத்திற்கான சிந்தனைகள் மேலோங்கும். துலாம், தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலில் உங்கள் விருப்பம் போல் காரியங்களை செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதனால் தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள், அனுபவஸ்தர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். இருந்தாலும் அந்த செய்யக்கூடிய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பணிச்சுமையும் பணி அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி கண்டால் நாளைய வளர்ச்சி உங்கள் கையில். ஆகவே அதை பற்றி சிந்திக்காமல் உங்களுடைய காரியத்தில் கண்ணாயிருங்கள். நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். சகோதர பலம் கூடுதலாக இருக்கிறது. கேட்ட இடத்தில் கேட்ட உதவி கிடைக்கும். நல்ல தகவல் வந்து சேரும். கடுமையான போட்டியில் இருந்தாலும் அதை சமாளிக்க மாற்றம் இருப்பதால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மொத்தத்தில் நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து நடந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிகம், உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகள் இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் திறமைகளை கண்டு உங்களுடன் ஆதரவு நிறைய மேற்கொள்வார்கள். உங்களை கேட்காமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். எல்லாவித ஆலோசனைகள் கூட்டத்திலும் உங்களையும் உட்படுத்திக் கொள்வார்கள். அப்படி ஒரு அங்கீகாரம் என்று உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் மனமாற்றம் மகிழ்ச்சியை தரும். பிறமொழி பேசுவோர், வெளிமாநிலத்தவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். குடும்பத்துடன் ஒரு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் வெற்றி பெறும். குழந்தைகளுக்காக, குழந்தை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றி அவர்கள் மகிழ்ச்சியை பெற்று அவர்களுடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை கழித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. தனுசு, மதியம் வரை நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் சில பிரச்சனைகள் வரும். நண்பர்களை விரோதிகளாக மாறுவார்கள். அனுபவஸ்தருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். காலையில் தடை சொல்லி கொண்டு வந்தோம்னா சாயங்காலம் மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடியாக்கெல்லாம் ஓகே பண்ணுவாங்க. நண்பர்கள், அனுபவஸ்தர்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உறவினர்களால் மன மகிழ்ச்சி அடையும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் சிரமத்துடன் செயல்பட்டால் கிடைக்கும். அதிக மதிப்பெண் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். இருக்கிற வாகனத்தை கொடுத்துவிட்டு ஒரு சொகுசான அல்லது லக்ஸரியான கார்களை வாங்குவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும். மகரம், வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து உங்கள் பேச்சு கேட்டு நடப்பதால் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும். குடும்பத்தில்
கனிவாக பேசி எல்லோரையும் மனமகிழ்ச்சி அடைய செய்வீர்கள். நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் நல்ல ஒரு வியாபாரம் அணியும், நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேலும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தேவையற்ற போட்டிகளை தவிர்க்கவும். தேவையற்ற செயல்கள், தேவையற்ற பயணங்கள் எல்லாவற்றையும் தவிர்க்கவும். உங்கள் முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே தொழிலுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை தைரியமாக செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கே. கும்பம், சுயசிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதையெல்லாம் புகுதி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் உங்களோடு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் கொஞ்சம் அதிக பொறுப்புகளை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும். ஆனால் குடும்பத்தின் மத்தியில் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவதால் அவர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி பெறும். மதியத்துக்கு மேல் உங்களுடைய பேச்சில் அனுபவ பேச்சாக இருப்பதால் எல்லோரும் அதனால் கவரப்படுவார்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராடுவீர்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு எதிர்பார்த்த பணவரவுகளாக இருப்பதால் குடும்பத்தினோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீனம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தை நலன் கருதி எடுக்கும் முடிவு நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்காக எப்பாடுபட்டால் அவருடைய விருப்பங்களை செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நல்ல ஒரு முயற்சியும் வளர்ச்சியும் உண்டாகும். அதில் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பணபலம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்களுடைய அனுபவஸ்தர்கள் அல்லது குருமார்கள் அல்லது ஆசான்மார்கள் என்று சொல்லக்கூடிய மேலோர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆகவே தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். ஒரே விஷயம், நீங்கள் சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டால் மட்டும் போதும். தொழிலில் நல்ல உன்னத நிலையை நீங்கள் அடையலாம். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள்புரிவாராக. வாழ்க வளமுடன், வாழ்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து என் முருகன் உங்களை காப்பாற்றுவாராக. முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரவணபவாய நமக.